படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லன்றத பேசுவாங்க. ஆனா ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும் அழுது நான் இப்ப தான் பார்க்குறேன். அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அத தாண்டி அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த எண்ட் கிரெடிட்ஸ்ல என்ன போடப் போறாங்க, அது எல்லாருக்கும் எந்த அளவுக்கு எமோஷனலா மாறப்போகுதுன்றத நான் கண்டிப்பா யோசிச்சு பார்க்கல. அது இந்த அளவுக்கு எல்லாருக்கும் பயங்கரமா கனெக்ட் பண்ணும். அது அவருடைய ஃபேன்ஸா இருக்காங்க, இல்ல அப்படின்றதெல்லாம் தாண்டி, அது ஒரு ரொம்ப மேஜிக்கலான ஒரு மூமெண்ட்டா இருந்ததுன்றத நான் பார்க்கும்போது எனக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. என் கூட இருக்கவங்களும் எல்லாரும் பயங்கரமா கண் கலங்கி அழுதாங்க அப்படின்றபொழுது, அவர் மேல எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையும், ஒரு லவ்வும் வச்சிருக்காங்கன்றது தெரிய வந்தது. ஜனநாயகன் இந்த படத்தை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஜனநாயகன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் வந்து அஃபிஷியலாக பகவந்த் கேசரியோடைய ரீமேக்னு. நான் பகவந்த் கேசரி பார்த்துருக்கேன். எனக்கு அந்த படமே பிடிக்கும். அது பாலையா அவருடைய ஸ்டைல் ஆஃப் படத்தில் அது ஒரு ரேஞ்சில், அது ஒரு லீகில் இருக்கும் அவர் ஸ்டைலில். அதே கதை, அதே கதைக்களம். ஆனால் இது வந்து விஜய் சாருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அண்ட் செகண்ட் ஹாஃபில் நிறைய சேஞ்சஸ் இருந்தது. எச் வினோத் அவர்களும் ஒரு டேரெக்டாக இந்த ஒரு பயங்கரமான ஒரு இம்பேக்டாக இந்த படத்துக்குள்ளே எனக்கு கொடுத்துருந்ததா எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கு ரீசன் பல இடங்கள். மிக முக்கியமாக அந்த வில்லன் ஏரியாவை ஒரு ஓவராலாக சேஞ்ச் பண்ணது, அதை ஸ்டேஜ் பண்ணது, அதுக்கு செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்தது. அது எல்லாமே இந்த படத்தை வந்து அடுத்த லீக்கு அண்டு பகவந்த் கேசரிக்கும் ஜனநாயகனுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அது இன்னும் பெரிய இம்பேக்டாக எங்கே மாறுதுன்னா, இப்போது தளபதி விஜய் அப்படின்ற ஒரு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டராகவும் மாறிட்டார். அது இன்னும் அடுத்த லெவலில் ஒரு பெரிய இம்பேக்டை இந்த படம் மூலியமாக கொடுக்குதுன்றதை பார்க்க முடியுது. அண்டு அதை தாண்டி ஓவராலாக ட்ரீட்டாக ஆடியன்ஸுக்கு இந்த கதையை எப்படி ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்கன்றது, படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓவராலாக வந்து ஒரு கதையாக அவங்க சொல்கிற மீட்டராக இருக்கட்டும், அதை எப்படி அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்ற அந்த இடமா இருக்கட்டும், அதில் சூஸ் பண்ண கேரக்டர்ஸாக இருக்கட்டும். ஏன்னா படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு குட்டி குழந்தை வருது. அந்த குழந்தைகளை ஆரம்பித்து எல்லாரையுமே ரொம்ப கரெக்டான ஒரு காஸ்டிங்கில் சூஸ் பண்ணி எந்த இடத்துலையும் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா இது ஒரு கடைசி படம் அப்படின்ற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எச் வினோத் அவர்களுக்கு இருக்குது. அதை 100% சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கான்ற எண்ணம் தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இருந்தது. அதை தாண்டி அனிருத்தோடைய மியூசிக் ஒரு பாட்டும் சும்மா தெரிக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த பாட்டை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5-2 வருஷமாக எல்லாரும் கேட்டுட்டோம். பட் என்ன இருந்தாலும் மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதே எனர்ஜி, அதே ஃபோர்ஸு அது இன்னும் அதிகமாகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதுக்கு ரீசன் தளபதி விஜய் அப்படின்றவர். அது பயங்கரமான ஒரு இம்பேக்டை கொடுத்துருந்தது. அண்டு எடிட்டர் மிக முக்கியமாக எனக்கு வந்து ஒரு இன்டர்வல் பிளாக்கை ஸ்டேஜ் பண்ண விதம், அதில் அந்த ராவண மகாண்டா அப்படின்ற அந்த சாங்கோட மிக்ஸு, அதுக்கு எப்படிலாம் எடிட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஃப்ரேமிங்கோட வேரியேஷன்ஸை மாற்றி ஸ்டேஜ் பண்ணதெல்லாம் பயங்கர பிளாஸ்டாக ஒன்று ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது வார்த்தையால் சொன்னால் அது உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஸ்க்ரீனில் போய் நேரில் போய் பாருங்கள். அது பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒன்று இருக்குது. அது ஓவராலாக அந்த எடிட்டிங் பேட்டர்னே வந்து கிட்டத்தட்ட எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கேஜிஎஃப்பில் ஒரு எடிட்டிங் பேட்டர்ன், ஒரு ஸ்டோரி டெல்லிங் மீட்டர் இருக்கும். அதை எச் வினோத் அவர்கள் இந்த படத்தில் லாக் பண்ணிட்டார். இப்படி ஒரு ஸ்டேஜிங் பேட்டர்ன், இப்படி ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருந்தால் தான் இந்த படத்தில் வந்து நம்ம தளபதி விஜய் அப்படின்றவர் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், அது எதை நோக்கி இருந்ததுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த ஸ்டேஜுக்கு கரெக்டான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அது ரொம்ப கரெக்டாக ஒன்று லாக் பண்ணியிருக்காங்களோன்றது எனக்கு தோணுச்சு. அது கரெக்டாக ஸ்டேஜ் பண்ணி இந்த இடம் இப்படி இருந்தால் தான் அது நம்மளுடைய ஐடியாலஜி ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்க முடியுன்றத ரொம்ப கரெக்டாக டீட்டெயில்டாக ஒரு லைனாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது இந்த படத்தை பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிச்சு. அண்ட் எச் வினோத் அவர்களுடைய படங்கள் அப்படின்னாலே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அப்படி இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து நிறைய புது விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. மிக முக்கியமாக வந்து இந்த ரோபோட்ஸை வச்சு எப்படி ஓவராலாக அடுத்த ஸ்டேஜிங் ஆஃப் வார் அப்படின்றது இருக்க போகுது. அண்டு மதக்கலவரம்ன்றது எதை வச்சுலாம் ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, எதனால் சென்சார் போர்டில் இந்த படத்துக்கு சென்சார் தரமாட்டுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. எதுக்கு இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தந்தாங்கன்ற ஒரு கேள்வி இருந்தது. அது எல்லாத்துக்குமே பதிலாக கண்டிப்பாக இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபை பார்த்ததுக்கு அப்புறமா புரிஞ்சிருக்கும்ன்றதை நினைக்கிறேன். அதன் காரணமாக அதை கொடுத்துருக்காங்களோன்றது எனக்கு தோணுச்சு. இது வைலன்ஸோ இல்லை ஒரு பயங்கரமான ஒரு சீக்வன்ஸோ அதெல்லாம் இல்லை. அதை தாண்டி இதுக்குள்ளே ஒரு பெரிய எமோஷன் இருக்குது. அது ஏதாவது ஒரு இடத்துல தப்பாக ட்ரிகர் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இதை கொடுத்துருக்காங்களோன்றது எனக்கு தோணுச்சு. பட் என்ன இருந்தாலும் ரொம்ப சரியான ஒரு படம். அந்த சரியான ஒரு படம் எல்லார்கிட்டையும் எப்படின்னாலும் ரீச் ஆகிடும் அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல, அப்படி ஒரு இடத்த தான் ஜனநாயகன் பிடிச்சிருக்குன்றது நினைக்கிறேன். அதுக்கு ரீசன் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு 1 கோடி பேருக்கு மேலே இந்த படத்தை வந்து ஆன்லைனில் பார்த்துட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த திரைப்படம் ஸ்க்ரீனில் எனக்கு பார்த்ததுக்கு அப்புறமா
யார் யாரெல்லாம் இந்த ஆன்லைனில் பார்த்து இருந்தாங்களோ அவங்களும் இந்த படத்தை ஸ்க்ரீனில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னா அது வேற ஒரு இம்பேக்டோ, ஒரு பவரை, ஒரு எமோஷனை நமக்குள்ளே கொண்டு வரும்ன்றதுல டவுட்டே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாரும் எதுக்காக ஒரு படம் பார்க்கணும்? அது ஒரு டைம் போகிறது தெரியக்கூடாது, ஏற்கனவே லைஃப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அதை தாண்டி நம்ம லைஃப்பை மறந்து நம்ம ஒரு வேறு ஒரு வேர்ல்டுக்குள்ளே போய் அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை 100ல் 1000 டைம்ஸ் பயங்கர பெஸ்ட்டாக கொடுத்துருக்க ஒரு படமாக தான் இந்த ஜனநாயகனை நான் பார்க்குறேன். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பயங்கர ரேசியான ஒரு கமர்ஷியல் பேட்டர்னுக்குள்ளே போயிருந்தாங்க. படத்தோட செகண்ட் ஹாஃபில் அந்த கண்டென்ட்குள்ளேயும் அந்த கதைக்குள்ளேயும் அந்த மெசேஜுக்குள்ளேயும் ட்ராவல் பண்ணுன்ற அந்த ஜோனுக்குள்ளே போயிருந்தாங்க. அப்படி செகண்ட் ஹாஃபில் அவங்க ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆடியன்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல அந்த ஸ்லோ டவுன் தெரிஞ்சுது. பட் என்ன இருந்தாலும் டிஸ்ட்ராக்ட் பண்ணல கதையிலேருந்து. ஒரு சில படங்களுக்கு நமக்கு அப்படி ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா ஃபோன் எடுத்து பார்ப்போம், பக்கத்தில் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவோம். இது அந்த மீட்டருக்குள்ளே போல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது, இருந்தாலும் அந்த கதைக்குள்ளேயே தான் நம்ம உட்கார வச்சுருந்தது. அதுக்கு இந்த ஓவரால் டீம் யாராக இருந்தாலும் சரி, டேரக்டர், சினிமோட்டோகிராஃபர், எடிட்டர், அதை தாண்டி தளபதி விஜய் அப்படின்றவரை நம்ம இத்தனை வருஷமாக கொண்டாடிட்டு வரோம். இது அவருடைய 69வது படம். நிறைய பேர் அவர் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆக்டர்லாம் இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஹாலிவுட்லேருந்து வர கிறிஸ்டோபர் நாலன் அவர்கள் கூட கேட்டால் கூட உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல இந்தியன் ஆக்டர் சொல்லுங்கன்னா அவர் விஜய் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை தான் சொல்கிறார். அப்படி ஒரு இடத்துல இருக்க ஒரு ஆக்டரு எப்படி மறுபடியும் ஒரு பெஸ்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாருன்னா, இந்த படத்தில் ஒரு குழந்தை கூட ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அவர்கிட்ட ஒரு பப்பட் இருக்கும். அந்த பப்படும் அவரும் தனித்தனியாக தெரியுறாங்க. அந்த அளவுக்கு அவருடைய ஆக்டிங்கில் ஒரு எஃபர்ட்டை கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 69வது படம், அந்த படத்தில் இவ்வளோ பெரிய ஒரு எஃபர்ட் போடணுன்றது அவசியம் கிடையாது. அவர் என்ன பண்ணாலும் ஆடியன்ஸ் ரசிக்க போகிறாங்க. பட் அதை தாண்டியே நம்ம ஒரு படம் பண்ணுறோம், அதில் 100% ஒர்க் பண்ணணும்னு ஒன்று ஒர்க் பண்ணுறாங்களே, அது உண்மையாகவே பிளாஸ்டாக தான் இருந்தது. அண்டு தளபதி விஜய் அப்படின்னு சொன்னால் டான்ஸுக்கு பஞ்சமே இருக்காது. நம்ம எல்லாருமே வந்து எங்கென்ன வி கச்சேரி அந்த சாங்கை ரிப்பீட்டில் கேட்டிருப்போம். ஆனால் லாஸ்ட்டாக ஒரு வாட்டினான்றது அந்த டைலாகோட முடியும். அந்த டான்ஸ் எப்படி இருக்குன்றதுக்காக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது உண்மையாகவே பயங்கரமான ஒரு டான்ஸாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் அப்படி என்ஜாய் பண்ணுவீங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த படத்தோட ஹீரோயினாக பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப சூப்பராக இருந்தது. மமிதா பைஜு சொல்லவே வேணாம், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவங்க இறங்கினாங்கன்னா 6-4ன்னு வெலாசி கட்டிடுவாங்க. இந்த படத்துலையும் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. தெலுங்கில் இதை வந்து ஸ்ரீலீலா பண்ணியிருப்பாங்க, தமிழில் மமிதா பைஜு பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லை. ரெண்டு பேருமே அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக ஹோல்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து ஆடியன்ஸுக்கு கொடுத்துருக்காங்கன்றதுல சந்தேகமே இல்லை. ஓவராலாக எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா ரொம்ப திருப்திகரமான ஒரு கரெக்டான ஒரு சென்ட் ஆஃபுக்கான பர்ஃபெக்டான ஒரு படம் அப்படின்றத நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு எச் வினோத். அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஓவராலாக நீங்களும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக, ஒரு ஆடியன்ஸாக, ஒரு எமோஷ்னலாக, அண்டு இத்தனை வருஷமாக சினிமாவில் இருந்தவர் இப்போ பாலிடிக்ஸ் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டார். அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த திரைப்படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். உங்களை அது வந்து எந்த ஒரு இடத்துலையும் டிசப்பாயிண்ட் பண்ணாமல் அப்படி என்ஜாய் பண்ண வைக்கும்ன்றதுல டவுட்டே இல்லை. இதே மாதிரி வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதர் இன்டாடா பபஸ் நான் பிரவீன் KS. பாய்.